வணக்கம் நேர்களே, ஸ்ரீகோல் தால் வழங்கும் சுவையுடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களை லைஃப் மிக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு தண்ணி சூப். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சூப் அண்ட் ஆல்சோ ரொம்ப டேஸ்டியான சூப் கூட. அண்ட் நல்லா சம்ச்சுவஸாகவும் இருக்கும், நல்லா தாராளமாக நம்ம சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும் அது. ஸோ அதனால் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. நேரில் இப்போ வந்து நம்ம மிளகு தண்ணி சூப் ஓட ரெசிபியை நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா வெங்காயம், துவரம்பருப்பு, ஆயில், பூண்டு, கரம் மசாலா, கொத்தமல்லி, தனியாத்தூள், கொஞ்சோண்டு பாஸ்மதி ரைஸ், தேங்காய் பால். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதில் வந்து முதல்ல கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிடலாம். எனி ரிஃபைண்ட் ஆயில், நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எனி ஆயில் இஸ் ஓகே. பூண்டு, வெங்காயம். ஸோ நான் சொன்ன மாதிரி வெங்காயம் போடும்போதே வந்து கொஞ்சோண்டு சால்ட் போட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லேசாக மஞ்சத்தூள். ஓகே, தனியா பவுடர், அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இதெல்லாம் அப்படியே நம்ம அந்த ஜூஸ் ஃப்ளட்டான மாதிரி. காம்பு இதுக்கு ரொம்ப முக்கியம், கொத்தமல்லி காம்பையும் இது தயவுசெய்து போட்டுருங்க இதுக்கு. அதுக்கப்புறம் வந்து துவரம்பருப்பு, இதை வந்து ரொம்ப லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் விட்டுக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்கணும், அரைச்சி வடிகட்டணும். ஓகே, ஸோ அதனால் வந்து ரொம்ப நிறைய தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது அப்படியே இதில் எடுத்து ஆட் பண்ணி ஓகே. ஸோ ஸோ இது வந்து இப்போது இதுக்கு கொஞ்சம் அடிஷ்னல் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நம்ம சால்ட் மட்டும் செக் பண்ணி பார்த்துருவோம்.
ஸோ இந்த பெரிய பீசஸ் ஆஃப் ஸ்பைசஸ் இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம எடுத்துட்டு இதை நல்லா எவ்வளோ தூரம் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை நல்லா அரைச்சி இது பண்ணிடலாம். ஓகே, இதை அப்படியே டேஸ்ட் மட்டும் பார்த்துடலாம். சூப்பரான மிளகு தண்ணி சூப் இப்போ தயார். இப்போ இதை நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம், இல்லாட்ட லேசாக கொஞ்சம் தேங்காய் பால் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவரிங்க்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சமாக பாஸ்மதி ரைஸ் இப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் எனக்கு பிடிக்கும், இதில் போட்டால் ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்குங்கிறனால நான் எடுத்திருக்கேன். இல்லைனா எனி ரைஸ் இஸ் ஆல்சோ ஓகே. அப்படியே ஒரு கொதி வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம இதில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு சூப் ரெடி. ஸோ நேரில் ஐம் ஷோர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இந்த யம்மி சூப்பை. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். என்றைக்குனாலும் இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சூப். இது மாதிரி 2 பவுல் எனக்கு இருந்தாலே எனக்கு லஞ்ச் வேணவே வேணாம், எனக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. ஸோ நேர்களே, நீங்கள் இதுவரை பார்த்தது வந்து ஸ்ரீகோல்ட் துவர்தால் வழங்கும் சுவையுடன் ஆரோக்கியம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து நீங்கள் பார்த்தது வந்து மிளகு தண்ணி சூப். அண்ட் நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியில் வந்து நிறைய டிப்ஸ் ரிகார்டிங் ஹெல்த் அவேர்னஸ் அண்ட் நியூட்ரிஷன், பப்ளிக் ஹெல்த் அவேர்னஸ், இதை பற்றி நிறைய ஒரு கலந்துரையாடலாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி டிப் ஆஃப் த டே அப்படின்னு வேல்யூபிளான ஒரு இன்புட் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கோம் பல வருஷமாக. ஸோ அது வந்து டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் ஐஎஸ் அவர்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறார் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, ஸ்ரீகோல்ட் தூர்தால் வழங்கும் சுவையுடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் டயட்டீஷியன் டாக்டர் பவானி நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் மேடம். இப்போது இந்த கார்ப்பரேட் ஃபீல்ட் வந்து ஐடி கம்பெனிஸ்லாம் வந்த உடனே ஒரு புதுசாக ஒரு நைட் ஈட்டிங் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று டெவலப் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா என்னம்மா? ஸோ அதோட நேம் சொல்கிற மாதிரி நைட் ஈட்டிங் சிண்ட்ரோம் அப்படின்னா வந்து நைட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன் இருக்கவங்களோட ஒரு கேரக்டர் எப்படி இருக்கும்னா, மார்னிங் வந்து அனரெக்சியானா அவங்களுக்கு பசிக்காது, மார்னிங் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஹைப்பர்ஃபேஜியா, ஈவினிங் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. ஒரு நைட்டுக்கு மேலே ரொம்ப அதிகமாகவே சாப்பிடுவாங்க. தூங்காமல் ஒரு 10 மணிக்கு மேலே தான் அவங்க அதிகமாகவே சாப்பிடுவாங்க. தட் இஸ் அவங்க ஓவரால் கேலரி ஆர் ஓவரால் இன்டேக்கில் அந்த 25% நைட்டு 10 மணிக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த நைட் ஈட்டிங் சிண்ட்ரோம்ன்றது. ஸோ இது முதல்ல காமனாக யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, இப்போ இருக்க ட்ரெண்டு படி பார்த்திங்கன்னா பசங்க எல்லாம் நைட்டு படிக்கிறாங்க. ஸோ அதனால் நைட்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறனால அதனால அவங்க முழிச்சிட்ருக்காங்க, அதனால சாப்பிட வேண்டியதாகிடுது. பப்ளிக் எக்ஸாம்லாம் இப்போ வருது இல்லையா, அதனால அவங்க நைட் ஸ்டடி ஒன்று, இன்னொன்று வந்து குரூப் ஸ்டடி. தனியாக இருந்தாலே பசிக்கும் சாப்பிடுவாங்க. குரூப் ஸ்டடி பண்ணும் போது ஃப்ரெண்ட்ஸுக்கு பசிக்கும், பேசுவாங்க, சாப்பிட்ணுன்னு தோணும். அதுவும் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாமே அவைலபிள். இப்போ நம்ம வந்து நேராக போய் தான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ணுன்னு இல்லை, எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்தே ஆர்டர் பண்ணிடலாம், ஆன்லைனில் கிடச்சிடுது. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஐடி
இப்போ ஐடி ஃபீல்டோ வாட் எவர் இப்போ எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து நைட் டியூட்டி வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ இந்த நைட் டியூட்டி இருக்கிறதுனால அவங்க எல்லாம் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருக்காங்க, பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படும், பிரேக் தேவைப்படும். அந்த நேரத்தில் என்ன தோணுதோ எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்றது ஹெல்தியாக அன்ஹெல்தி ஃபுட்டான்றது தான் இப்போ வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. ஸோ இதுதான் நைட் ஈட்டிங் சிண்ட்ரோம் இப்போ ரொம்ப பரவலாக இருக்க ஒரு கண்டிஷன். ஸோ இப்போது ஆப்வியஸாக நம்ம பார்த்தோன்னா நைட்டு முடிச்சுட்டு இருந்தால் நம்மளுடைய ஜீரண உறுப்புகள் மற்ற எல்லாமே தான் இயங்க ஆரம்பிக்குது இல்லையா. நம்ம தூங்கிட்டோன்னு சொன்னால் இப்போ 6 மணிக்கு சாப்பிட்ருங்க, அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க, 12 ஹவர் கேப் விடுங்கங்கிறாங்க. 9 மணிக்கு தூங்குறவங்களுக்கு 6 மணிக்கு சாப்பிட்டா ஓகே. பட் 9 மணிக்கு மேலே தான் நைட்டு வேலையே செய்யணும். இப்போ வெளி கண்ட்ரி யூஎஸ் அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ அங்கே டே டைம். ஸோ அவங்க நைட்டு ஃபுல்லுமே இங்கே நைட் ஒரு 10 o'clock சைன் ஆன் பண்ணாங்கன்னா 6 மணி வரைக்கும் தே ஹேவ் டு ஒர்க். ஸோ அந்த அமெரிக்கன் டைமுக்கு இந்தியன்ஸோ இல்லை நம்ம கண்ட்ரியில் இருக்கிறவங்க வேலை செஞ்சாங்கன்னா அப்போ ஆப்வியஸாக அவங்க சாப்பிட்டு தானே ஆகணும். அப்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது சாப்பிடாமல் இருக்க என்ன பண்ண முடியும்? பட்னியாக இருக்க முடியாது, ஆப்வியஸாக பசிக்கும் இல்லையா? அதுக்கு உங்கள் சஜஷன் என்ன? எஸ், இப்போ மோஸ்ட்லி அவங்க நைட் டியூட்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ மார்னிங் வந்து அவங்க வந்து முடிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்குது. ஸோ மார்னிங் என்ன பண்ணணும்? ப்ராப்பராக தூங்கணும், ப்ராப்பராக சாப்பிட்ணும். அந்த நைட் டைம் என்ன அவங்க பண்ணணுன்னா, இப்போ 10 o'clock அவங்களோட ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஹெல்தி ஃபுட்டாக அவங்க சாப்பிட்லாம். தட் இஸ் ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கலாம், ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு அவைலபிளாக இருக்க இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸாகவே அவங்க போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டஃப்டு சப்பாத்தி, ஸ்டஃப்டு ரோட்டி, ஈவன் இந்த இட்லி தோசையில் கூட வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு ஒரு ஸ்டஃப்டாகவே அவங்க சாப்பிடும்போது அது ஃபில்லிங் கொடுத்துரும். அடுத்தது இப்போ அவங்க வந்து வேறு ஏதாவது இப்போது நட்ஸ் சாப்பிட்றாங்கன்னா அவங்க நட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அவங்க வந்து நிறைய இந்த டெட்ரா பேக் ட்ரிங்க்ஸ், ஜங்க் ஃபுட்ஸு, ப்ரிசர்வ்ட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி தான் அவங்க நிறைய வந்து அவங்க அந்த நைட் டைமில் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஸ்நாக்ஸை கட் டவுன் பண்ணணுன்னா ஹெல்தி சாய்ஸ்க்கு போகலாம். டெஃபினட்டாக அவங்க வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். பட் அந்த ஃப்ரூட்டே ஹோல் ஃப்ரூட்டாக தான் இருக்கணும், ஜூஸஸாக இருக்கக்கூடாது, டெட்ரா பேக் ட்ரிங்காக இருக்கக்கூடாது, கோலா பெவரேஜஸாக இருக்கக்கூடாது, கார்பனேட்டட் பெவரேஜஸாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் கட் பண்ணிடணும். அடுத்தது இந்த பேக்கெட்டட் சிப்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸு டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக ஒன்று நம்மளோட ட்ரெடிஷ்னலாக என்ன வந்து இந்த ஸ்நாக்ஸ் அவைலபிள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கடலை உருண்டை, இந்த மாதிரி இந்த வேர்க்கடலை உருண்டை, அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனுக்குள்ளே ஆப்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி உருண்டையில் இருக்க ப்ரோட்டீன் வந்து அவங்களுக்கு வயிறை வந்து ரொம்ப ஃபில்லிங்காக. ஸோ அவங்க 1-2 சாப்பிட்டாலே அவங்கள அந்த ஓவரால் நைட்டை வந்து அவங்க வந்து ஓட்டிடலாம். இல்லை இந்த மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லலாம் என்ன ஒரு ப்ராப்ளம்னா அதில் எல்லாமே வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க, மோனோசோடியம் குளூட்டமேட் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் இன்னமும் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் வந்து அந்த ஃப்ளேவர் என்ஹான்சர் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு போல தோணும். ஒரு அடிக்ஷன் மாதிரி அந்த ஜங்க் ஃபுட்டுக்கு கொண்டு வரும். ஸோ பெட்டர் இவங்க இந்த மாதிரி ஒரு அன்ஹெல்தி சாய்ஸஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு they can go for a healthy choices. ஸோ இது இப்போ புரியுது. சரி, ஓகே, அவங்களால ஓவர் கம் பண்ண முடியல, பசிக்குது, கொஞ்சம் அன்ஹெல்தியாகவே சாப்பிட முடியும் ஆகிடுது, ரொம்ப சீரியஸ் மீட்டிங்காக இருக்குது, அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு தான் சாப்பிடணும் ஆப்ஷன். அப்படிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்த்தில் எந்த மாதிரி பாதிப்பு வரலாம்? இந்த மாதிரி இந்த நைட் ஈட்டிங் சிண்ட்ரோம் ஹேபிட்டுக்கு வேறு வழி இல்லாமல் தள்ளப்பட்டவங்க. இப்போ நைட் ஈட்டிங் சிண்ட்ரோம் பார்த்தீங்கன்னா 1-2 வகையை நம்ம பார்த்துக்கலாம். ஒன்று வந்து டியூட்டி இருக்குது, நைட்டு வந்து முடிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேறு வழி இல்லை, சாப்பிட்றாங்க. இன்னொரு கேட்டகரி வந்து அவங்களுக்கு நைட்டு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நார்மல் ரொட்டீன் லைஃப் தான், மார்னிங் தான் அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட்டோ ஒர்க்கோ காலேஜோ ஸ்கூலோ, நைட்டு வந்து அவங்க தூங்க தான் போகிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து தூங்க மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ஈவன் அந்த மார்னிங் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்காங்கன்னா கூட அவங்க வந்து அந்த நைட்டுக்கு மேலே ஏதாவது சாப்பிட்டு அவங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டராக ஆக்கிக்கணும்னு தோணும். இன்னொன்று இந்த கிராஷ் டயட்டிங்கில் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அதுக்கு மேலே அந்த ஒரு 8 o'clock 9 o'clock மேலே அவங்களால கண்ட்ரோலில் வந்து பண்ண முடியாது. இல்லை, அதுக்கு மேலே 10 மணிக்கு மேலே தூங்குறதுக்காகயாவது என்ன இருக்கோ பக்கத்தில் அதை வந்து அவங்க சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த கிராஷ் டயட்டர்ஸோ இல்லை இந்த மாதிரி இருக்கவங்க நார்மலாக ஒரு பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடணும். அவங்க அந்த மாதிரி மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு மீலையும் 2 மீலாக ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடும் போது டெஃபினட்டாக வந்து ஒரு செட்டாயிட்டி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம்ஸ், இந்த நைட் ஈட்டிங் சிண்ட்ரோம்னால என்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா உடல் பருமன் தான் வரும். ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் வந்து ஒபேசிட்டி. செகண்ட் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓரளவுக்கு அந்த 30 வயசுலேயே அவங்களோட சுகர் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும்.
அன்கண்ட்ரோல் பிளட் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இவங்க சாப்பிட்ற அத்தனை ஜங்க் ஃபுட் எல்லாத்துலேயுமே வந்து இட்ஸ் லோடட் வித் சால்ட். ஸோ அதனால் பிளட் ப்ரெஷர் ரைஸ் ஆகும். அடுத்தது கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாமே சால்ட்டு, சுகரு, ஃபேட் இதுதான் லோட் ஆகிருக்கு இந்த ஜங்க் ஃபுட்ஸில். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், எல்டிஎல் லெவல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த ஜீரண கோளாறுகள், அஜீரணம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா கண்ட நேரத்தில் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பிட்ற பொசிஷன்லேயே உடனே படுத்துருவாங்க. ஐ மீன் வீட்டில் அவங்க இருக்காங்க அப்படின்னா சாப்பிட்ட உடனே படுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பல ரீசன்னால் அவங்களுக்கு வந்து அஜீரண கோளாறுகள் இருக்கும். இது சஃபிஷியண்ட்டாக ஃபைபர் இருக்காது. அந்த ஃபைபர் இல்லாதனால கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஸோ ஜிஐ டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், மற்ற நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இருக்கும். இது ரொம்ப ப்ரொலாங் ஆச்சுன்னா நமக்கு அது வந்து ஸ்டமக் கேன்சர் வரைக்கும் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ரைட் ஃப்ரம் மவுத் அல்சர் கூட ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போது நம்ம வந்து நம்மளோட வே ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பருப்பு இல்லாமல், சாம்பார் இல்லாமல், ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்தி ஃபுட். ஸோ இந்த நம்மளுடைய பருப்புகளை யூஸ் பண்ணி ட்ரெடிஷ்னலாக நம்மளோட ஃபுட், அந்த ஹேபிட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அது இப்படி தானே சாப்பிட்ணும்? எஸ். இப்போ நம்மளோட ஸ்டேப்பிள் ஃபுட் வந்து அரிசி, பருப்பு, அதாவது அரிசி, கோதுமைன்னு இந்த கார்போஹைட்ரேட்ஸில் இருக்க சீரியல்ஸாக இருந்தாலும் நமக்கு அதுக்கு மெயின் அக்கம்பனிமெண்ட்டே வந்து பருப்பு தான். ஸோ பருப்பு இல்லாமல் நம்மளால் எந்த ஃபுட் ஸ்டஃப்பும் பண்ண முடியாது. ரைட் ஃப்ரம் ரைஸ்னால் நமக்கு சாம்பார் வேணும், இட்லினா நமக்கு சாம்பார் வேணும். ஈவன் இப்போ சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் கூட ஒரு சன்னா கூட அதுவும் ஒரு பருப்பு வகை தான். ஸோ நமக்கு அது தேவை. ஸோ இதோட என்ன பெனிஃபிட்னா புரதம் மட்டும் இல்லாமல் அதில் இருக்க ஃபைபர் கண்டென்ட்டு. ஸோ அந்த ஃபைபரும் ப்ரோட்டீனும் தான் அதுக்கு வந்து அந்த செட்டைட்டியை வந்து கொடுக்கறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் இருக்க பி காம்ப்ளெக்ஸ், தேவையான பொட்டாசியம், மெக்னீஷியம் எல்லாமே இந்த பருப்பில் இருக்குது. ஸோ இப்போ இந்த நைட் ஈட்டிங் சிண்ட்ரோமில் இருக்கவங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணலான்னா, நைட்டு வந்து அவங்கள வந்து நம்ம மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் பேலன்ஸ் டயட்டு சாப்பிட சொல்லியிருக்கோம். அதில் நைட் அவங்க டெஃபினட்டாக வந்து அதுலேயும் வந்து ஒரு பருப்பு தேவையான அளவு பருப்பு சேர்த்துக்கலாம். அது அவங்க பருப்பு சாதமாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து இட்லிக்கு சாம்பாராகவும் எடுத்துக்கலாம். எந்த வகையிலையாவது அவங்க பருப்பை வந்து அவங்க அந்த உணவில் சேர்த்துக்கலாம். இல்லை, இன்றைக்கி வந்து கிருத்திகா மிளகு தண்ணி சூப்புன்னு சொல்லிட்டு வித் தோர்தால் வந்து அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சூப் வெரைட்டி மாதிரி நம்ம போட்டாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டென்மெண்ட் இருக்கும், சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்னஸ் இருக்கும். ஸோ இப்போ அவங்களே என்ன பண்ணலாம், அந்த சூப்பாக எடுத்துக்கலாம். அந்த பருப்பை வந்து அவங்க சூப்பாக எடுத்துக்கும் போது சூப்பில் இருக்க பருப்பு, பி காம்ப்ளெக்ஸ், ஏன்னா நம்ம அந்த தண்ணியை வந்து டிஸ்கார்ட் பண்ண போகிறதுல அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் பி காம்ப்ளெக்ஸ், தேவையான பொட்டாசியம் எல்லாமே அதில் வந்து நிறைஞ்சிடுது. ஸோ கூட அதில் ஏதாவது ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோன்னா அந்த ஸ்பைசஸும் வந்து நம்ம உடல் நலத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. அது வந்து பெட்டராகவே டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டெஃபினட்டாக வந்து புரதம் எடுத்துக்கணும், அதாவது பருப்பில் இருக்க புரதம் எடுத்துக்கணும். ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப அற்புதமாக விளக்கம் சொன்னீங்க. அடுத்த நம்ம நிகழ்ச்சியில் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் டிப் ஆஃப் த டே. டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவங்க நமக்காக பல டிப்ஸ்களை வழங்க போகிறாங்க. வணக்கங்க. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து நம்ம எல்லாருமே ஹியூமன் டெண்டன்சின்னு சொல்லுவோம், மனிதருக்குன்னு வம்பு பேசுறது. இதில் நம்ம இன்வால்வ் பண்ணோன்னாலே நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ரொம்ப நெகட்டிவிட்டி வரும். நம்ம 2 பேர் சேர்ந்தாலே ஒரு 3வது பர்சனை குறை சொல்ல தொடங்கிடுறோம். இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணணும், யாராவது நமக்கு முன்னாடி இன்னொருத்தரை பற்றி குறை சொல்லுவார்னா நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களை பற்றி குறை சொல்லுவாங்க. இந்த டெண்டன்சியை விட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆனாலே நிஜமாகவே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஸோ தயவுசெய்துங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்லது செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அதற்கு பாசிட்டிவ் எனர்ஜி தேவை. நம்ம இன்னொருத்தரை பார்த்தா ஊக்கமளிக்கும் வகையில் அவர்களோட இன்ட்ராக்ஷன் இருக்கணுமே தவிர்த்து நம்மளே ட்ரெயின்டாக போயிடக்கூடாது. வம்பு பேசும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், முடியும் பொழுது ஒரு நெகட்டிவிட்டி வந்து, அதனால தான் சில சமயம் சொல்லுவாங்க டாக்ஸிக் பீப்புள். ஒரு 2 பேர்கிட்ட பேசின உடனே நமக்கு அந்த நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்கணும். அதுதான் என்னோட இன்றைய தினக்கான டிப்ஸு. முடிந்தவரை, மனிதர்களால் எல்லாமே முடியாது, முடிந்தவரை வம்பு பேசுகிறதை நிறுத்துங்கள். நன்றி. என்ன நேயர்களே, நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.